சீக்கிய சமயத்தை உருவாக்கிய குருநானக் செய்த ஒரு அற்புதத்தை பத்தி பார்க்கலாம். இது காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் நடந்த அற்புதம். நானக் அங்க போயிருந்தார். அவர் அங்க வந்த விஷயம் ஒரு மந்திரவாதிக்கு தெரிந்தது. அவனிடம் ஒரு பறக்கும் கம்பளம் இருந்தது. அவன் நானக்கை பார்க்க அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு போனான். அவர் அங்கே இல்லை. அதனால் மந்திரவாதி ஏமாற்றம் அடைந்தான். நானக் ஸ்ரீநகர் கடை தெருவில் சொற்பொழிவு அருளிக் கொண்டிருந்தார். அந்த தகவல் தெரிந்ததும் அவன் தனது மந்திர கம்பளத்தில் ஏறி அங்கே போனான். நானக் அங்கே இல்லை. அதனால் அவன் மீண்டும் ஏமாற்றமடைந்தான். அங்குள்ள புத்த லாமாக்கள் நானக்கு மரியாதை செய்ய விரும்பினார்கள். அவருக்காக ஒரு விருந்து ஏற்பாடு செய்தார்கள். ஒரு லாமா நானக்கை நேரில் போய் பார்த்து அந்த விருந்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டார். அவர் திரும்பி வரும்போது மந்திரவாதி எதிரில் வந்தான். நானக் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று அந்த லாமா சொன்னார். மந்திரவாதி அதை கேட்டு இன்ப அதிர்ச்சி அடைந்தான். அவன் தனது மந்திர கம்பளத்தில் ஏறினான். ஆனால் அது பறக்கவில்லை. அவன் தனது முழு சக்தியை அதன் மீது பயன்படுத்தினான். அப்போதும் அது அசையவில்லை. அவன் சோர்ந்து போனான். நான் நானக்கை பார்க்கணும், அதுக்காக நான் எதையும் செய்ய தயார் என்று கத்தினான். உடனே அந்த கம்பளம் பற்றி எரியத் துவங்கியது. சில நிமிடங்களில் அது சாம்பலானது. மந்திரவாதி அதை பார்த்து கதறிவிட்டான். அப்போது நானக் அவன் எதிரில் வந்து நின்றார். அவன் அவரை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். நீ என்ன 3 முறை பார்த்தும் ஏன் என்னிடம் பேசவில்லை என்று நானக் கேட்டார். அதை கேட்ட மந்திரவாதி திகைத்துப் போனான். நான் உங்களை பார்க்கவே இல்லை என்று சொன்னான். அதற்கு காரணம் இந்த கம்பளம் என்று நானக் சொன்னார். சில நிமிடங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. மந்திரவாதி தனது தவறை உணர்ந்தான். அந்த பறக்கும் கம்பளத்தால் அவனுக்கு அகங்காரம் வந்திருந்தது. அது அவனது கண்களை மறைத்தது. அவன் அதை உணரத் தொடங்கினான். தனது தவறுக்காக மனம் வருந்தினான். அப்போது விருந்துக்கு வந்துடு என்று சொல்லிவிட்டு நானக் அங்கிருந்து மறைந்தார். அவர் போன பின்பு அந்த பறக்கும் கம்பளம் அவனுக்கு முன்னால் வந்து நின்றது.